இஸ்ரேல் ஈரான் யுத்தம் அப்படிங்கிறது ரஷ்யா உக்ரைன் யுத்தம் மாதிரி கிடையாது. ஏன் அப்படின்னா, இப்ப ஈரான்ல இருந்து இந்திய மாணவர்கள் வெளியேறுறார்கள். ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா? நோ. சேஃபான ஒரு ரூட்ட குடுக்குறார்கள். வான்வெளியவே தொறந்து விடுறார்கள். அந்த மாரி பத்திரமா நம்ம ஆட்கள் வெளியேறுறார்கள். இதே உக்ரைன் பையன் என்ன பண்ணான்? நம்ம பயலுகளே புடிச்சு வச்சுக்கிட்டான். கிளம்ப துடிச்ச பயலுகள, "இல்ல, இல்ல நீ கிளம்பாத, யுத்தம்லாம் வராது" அப்படின்னு எம்புட்டு சகுனி வேலை பார்க்க முடியுமோ, ஆரம்ப காலத்திலயும் பார்த்தாய்ங்க. யுத்தம் வெடிச்சதுக்கப்புறம் நம்ம பயலுகள வெளியேறும் போதும் பல இன்னல்கள குடுத்தார்கள். இதனால தான் உக்ரைன் பக்கம் ஸ்டாண்டே எடுக்க முடியாது நம்மனால. அந்த பையன் என்னைக்குமே நமக்கு ஆப்போசிட் டைரக்ஷன்ல தான் பயணிப்பான். ஐரோப்பால தானே அவன் இருக்கான். அப்புறம் எப்படி நமக்கு ஆதரவா பயணிப்பான்? ஆனா, இந்த பக்கம் அப்படிங்கிறது உல்டா. அதனால இஸ்ரேல் நமக்கு நண்பன். ஈரான் அதுக்கு அடுத்த நண்பன். அவ்வளவுதான் கான்செப்ட். இது இப்ப கிடக்கட்டும். களத்துக்குள்ள வருவோம். களத்துக்குள்ள வந்தோம் அப்படின்னா, யுத்தம் தீவிரம் தான். அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே இல்ல. இப்ப கூட ஒரு 40 ஜெட் இஸ்ரேல்ல இருந்து போய் குண்டு மழை பொழிஞ்சிட்டு ரிட்டர்ன் ஆயிருச்சு. இம்மீடியட்டா இந்த பக்கம் இருந்து மிசைல்கள் பறந்து போய் இஸ்ரேல தாக்கிருச்சு. அடிக்கு அடி, உதைக்கு உதை அப்படிங்கிற ரேஷியோல பயணிச்சாலும் பெரிய அளவு உயிரிழப்புகள் அப்படிங்கிறது ஈரானுக்கு தான் இருக்கு. அத அவர்களால கண்ட்ரோலே பண்ண முடியல. 600, 700 நபர்கள தொடுது. இந்த பக்கம் அப்படிங்கிறது 100க்குள்ள தான் நிக்குது. அதே மாரி இந்த பக்கம் தளபதிகளோட இறப்பு அப்படிங்கிறது கணிசமா கூடி போச்சு. 20 அதுக்கடுத்து உப தளபதிகள் அப்படிலாம் கணக்கெடுத்தோம்னா விடிஞ்சு போயிரும். இந்த பக்கம் இஸ்ரேல் பக்கம் அந்த மாரி சம்பவங்கள் எதுவுமே கிடையாது. இந்த டிக்கெட் கில்ஸ் குடுக்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது இஸ்ரேல் கிட்ட தான் இருக்கு. ஏறக்குறைய பிரைவேட் பஸ் மாரி டக்கு டக்கு டக்குன்னு கிழிக்கிறாய்ங்க. இவனுங்க கவர்ன்மெண்ட் பஸ் மாரி கிழிக்கவே மாட்டேங்கிறாய்ங்க. கவர்ன்மெண்ட் பஸ்ல ஒரு இடத்துல நின்னுட்டு டிக்கெட் வாங்கிக்க, வாங்கிக்க, வாங்கிக்கங்கிற மாரி ஈரான் செயல்படுது அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை. நமக்கு பிடிக்குதோ, பிடிக்கலையோ அந்த மாரி தான் பயணிக்கிறாய்ங்க. இதான் மொத நாள்ல இருந்து தெரியுமே. இன்னைக்கு எதுக்கு திரும்ப பேசுறோம்? அவன குத்தி காட்டாட்டி உனக்கு தூக்கம் வராதுடா! அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இன்னைக்கு இஸ்ரேல் செஞ்ச சம்பவம் அப்படிங்கிறது, பேச்சுவார்த்தையில யாரு ஈடுபடுறா? பேச்சுவார்த்தையில யாரு ஈடுபடுவா? வெளியுறவுத்துறை அமைச்சர் ஈடுபடுவார். அவருக்கு கீழ இருக்கக்கூடிய சகாக்கள் ஈடுபடும். கான்செப்ட் வெளியுறவுத்துறை தான் இப்ப பேட்டிங். மத்தவன் எல்லாம் இந்த பேச்சுவார்த்தை அப்படிங்கிற ஜோன்ல வெளியில தான் நிக்கணும். இதுதான் இயல்பு. அந்த அமைச்சரே போட்டு தள்ளலாம். அப்படி ஒரு சம்பவத்த தான் இஸ்ரேல் ட்ரை பண்ணியிருக்கு. ஆனா, ஈரான் அத முறியடிச்சிருச்சு. இந்த பயலுக கெட்ட பயலுகப்பா. இந்த பயலுகள நம்பி பேச்சுவார்த்தைக்கு அவர அனுப்ப முடியுமா? இல்ல பேச்சுவார்த்தை பண்ண தான் மனசு வருமா? அப்படிங்கிற மாரி ஆயிப்போச்சா? அதே சமயம் இவர்கள் டிக்கெட் கிழிக்கக்கூடிய வேகம் அப்படிங்கிறது கணிசமா கூடிக்கிட்டே தான் இருக்கு. அதுக்கு ஒரு எண்ட் கார்டோ, இல்ல ஒரு ஸ்டாப்போ, ரெட் சிக்னலோ, ஸ்பீட் பிரேக்கோ ஒண்ணும் போட முடியல ஈரானால. சரி இவரு எப்படி தப்பிச்சாரு அப்படிங்கிறது தான். இவர எப்படியோ அவங்க நாட்டு உளவுத்துறை காப்பாத்திருச்சு. இதுக்கு மேல டீட்டெயில் வெளியில அவங்க விடல. ஆனா இவனுங்க பண்ணியிருக்காய்ங்க. பண்ணத நாங்க வெற்றிகரமா தடுத்துட்டோம். இந்த கெட்ட அப்படின்னு சொல்லி ஊர கூட்டி எல்லா பயல்ட்டயும் சொல்ட்டாய்ங்க. உடனே அம்புட்டு பயலும் இஸ்ரேல கூப்பிட்டு திட்டப்போறாங்களா? கிடையாது. இருந்தாலும் நடந்த சம்பவத்த பதிவு பண்றார்கள். அடுத்த இன்னொரு விஷயம் அவரே வெளில வந்து சொல்ட்டாரு. யாரு? ஈரானோட எஃப்எம்மே வெளில வந்து சொல்ட்டாரு. அமெரிக்கா எங்கள கடுமையா கூப்பிடுது. எதுக்கு? பேச கூப்பிடுது. அப்படி பேச கூப்பிடுற அதே காலகட்டங்கள்ல கடுமையா எங்கள நோக்கி தாக்குதலுக்கு தீவிரமாகுறாய்ங்க. முதல்ல உட்கார்ந்து பேசினா தான் மனநிலையே தெரியும். ஆனா அதுக்கே இவனுங்க தயாரா இல்ல. அப்புறம் எங்கள உட்கார வச்சுட்டு இங்க தாக்கிட்டு இருந்தா, அதனால நாங்க வரமாட்டோம் போடா அப்படின்ட்டாய்ங்க. யுத்தங்கள் ஒரு பக்கம் தீவிரமா நடக்குது. ஆனா தீர்வு வராது. ஈரானை எம்புட்டு அடிச்சாலும் சரி, தீர்வு வராது. அதே மாரி இஸ்ரேல எம்புட்டு அடிச்சாலும் சரி, தீர்வு வராது. அடிப்படையே அங்க தீர்வே வராதுடா. 3ஆம் நூற்றாண்டுல இருந்து தீர்வு வராதது, இந்த நூற்றாண்டுல வரும்னு என்ன தலையில எழுதியிருக்கா? இல்ல உன்கிட்ட சொல்லியிருக்காரா கடவுள்? அப்படிங்கிற மாரி தான் சம்பவமா பண்ணிக்கிட்டு தான் இருப்பார்கள். தீர்வு கிடையாது. அப்படி தீர்வு கிடையாதுங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா அமெரிக்காவோட ஈகோ இங்க கொஞ்சம் ஜாஸ்தியாகிக்கிட்டே இருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ட்ரம்ப் அவர்கள் இத எப்படி பர்சனலா எடுத்துக்கிறார். அவரோட கேபினெட்டையே போட்டு ஷேக் பண்றார். பக்கத்துல உட்கார்ந்திருக்க தளபதியவே எட்டி உதைக்கிறார் அப்படின்னு அம்புட்டையும் நம்ம பார்த்தோம். அப்படி பயணிக்கக்கூடிய ட்ரம்ப் இருக்கும்போது, இது இன்னமும் அணையாது. ஏற்கனவே 2 பிளேயருங்க என்னதான் தண்ணிய ஊத்துனாலும் தீ அணையாது அப்படிங்கிற மாரி பிளேயருங்க. பத்தாததுக்கு இவரும் சேர்ந்து வெடிக்கிறாரு, கொளுத்துறாரு. அணையப் போறதே கிடையாது. ஆனா, உலகம் சும்மா இருக்க போறது கிடையாது. ஏன் அப்டின்னா, ரஷ்யா, சீனா 2 நாடுகள்ல இருந்து ஈரானுக்குள்ள ஏகப்பட்ட டெலிவரிகள் போய்க்கிட்டு இருக்கு. அதே மாரி இஸ்ரேலுக்குள்ள அமெரிக்கா ஏகப்பட்ட டெலிவரிகள குடுத்துக்கிட்டு இருக்கு. ஜெட் வேகத்துல இவர்களுக்கு ஒரே கார்கோ ஃபிளைட்டா வந்து இறங்குன மேனியுமா இருக்கு. இதுல ஈரானுக்கு 2 நாடுகள்ல இருந்து வருது. சீனா, ரஷ்யா. இல்ல சீனாவோட ஆயுதங்கள் எந்த சந்தையில பொம்மை மாரி பரப்பி வச்சு விக்க போறாய்ங்கன்னு தெரியல நமக்கு.
அதனால அத பெருசா எடுத்துக்க வேணாம். ரஷ்ய ஆயுதங்கள் பம்ப் ஆகுது. இந்த பக்கம் அமெரிக்க ஆயுதங்கள் பம்ப் ஆகுது. இது பத்தாதா யுத்தம் கொழுந்து விட்டு எரிய? தாராளமா போதுமானது. அதே மாரி ஏற்கனவே நம்ம பார்த்த மாரி, அமெரிக்கா இன்னமும் ஒரு தாக்குதல் மூட்லயே தான் இருக்கு. ரஷ்யா அப்படி தாக்கிட்டான் அப்புட்ன்னா, ஏறக்குறைய உக்ரைன்ல நமக்கு நடந்தத அமெரிக்காவுக்கு ஈரானுக்குள்ள காட்டிறணும்னு ஒரு முடிவோட இருக்கு. அப்ப இன்னமும் அதிதீவிரமான சம்பவங்கள் இஸ்ரேல், ஈரான சுற்றி நடக்கும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்ம.